வணக்கம் உறவுகளே. எல்லாம் தேர்தல் முடிவுக்காக எல்லாம் ஆவலோடு காத்திருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு தேர்தல் இது. இதை நம்ம எல்லோரும் நிறைய பேர் முக்கியமான ஆட்கள் பூரா காணொளி போடுறத குறைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு தம் அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மழை வருவதற்கு முன்னாடி ஒரு காற்று இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது, தம்முன்னு இருக்குது. சரி, நம்ம ஒரு பழைய காணொலி ஒன்று பார்த்தோம், கண்ணில் பட்டுச்சு. சரி, அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காணொலியை பாருங்கள். இந்த நாட்டுல ஆடியோட சீமான் பக்கம் வாங்க, சீமானை கூப்பிடுவாங்க. சீமான்லாம் பேசுறாரு பாருங்க ஒரு பேச்சு. இந்த நாட்டுக்கு சொந்தமா விமானமே இல்ல, எதுக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட் கரெக்ட். அடப்பாவில அமெரிக்காவுக்கு சொந்தமா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏர்வேஸ் இல்ல இந்த நாட்டுக்கு சொந்தமா, அதனால சொந்தமா விமானம் நம்ம எல்லாத்தையும் தாரவாக்குறோம். இல்ல ஏர்போர்ட்டே நம்ம அதானிக்கிட்டு தான் கொடுக்குறோம். சொந்தமா ஏர்வேஸ் இல்ல அப்படின்னா அமெரிக்காவுக்கு சொந்தமா ஏர்வேஸ் இல்ல, லண்டனுக்கு இல்ல, பிரான்ஸுக்கு இல்ல, கனடாவுக்கு இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல, பின்லாந்துக்கு இல்ல, நெதர்லாந்துக்கு இல்ல, சுவிட்சர்லாந்துக்கு இல்ல. கொஞ்சமாவது உலக அறிவு இருந்தா அப்படி பேசுவாங்களா? எல்லா நாடும் சொந்தமா ஏர்வேஸ் வச்சுட்டு வச்சுக்கீங்க. ஏர்வேஸ் இல்லைன்னா சொந்தமா நாட்டுக்கு ஏர்போர்ட் ஃபிளைட்டே இல்லை நடத்துமா? பிஎம் ராணுவ அமைச்சர்லாம் வந்து இறங்குறாங்களே, அதெல்லாம் யாருடைய ஏர்போர்ட்? இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஃபிளைட்லாம் யாருக்கு? ஏர்வேஸ் எல்லா நாடும் சொந்தமாக வச்சுக்காது. இது கூட தெரியல சிம்மா. இந்த நாட்டுக்கு சொந்தமாக ஃபிளைட்டே இல்லைங்க. என்ன புத்திசாலித்தனம். கேட்டிங்களா மகளே? சிரிப்பு வருதா? மனசு கஷ்டமாக இருக்கா இல்லை சிரிப்பு வருது? எனக்காக சொல்லணும், நீங்களா யோசிச்சு பாருங்கள். இந்த காணொலியை பேசுகிறார் பார்த்தீங்களா, அசோத்தாமன் நினைக்கிற ஒரு பேர், எவ்வளோ கொடூரமாக போய் சொல்கிறானுங்க பாருங்கள். கொடூரமாக போய் சொல்கிறானுங்க, கேவலமாக பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு நாடு ஏர்போர்ட் வச்சுக்கிறதுல என்னங்க தப்பு? ஏர்வேஸ் இல்லை இருந்தால் என்ன தப்பு? அமெரிக்காவில் இல்லை, ஆப்பிரிக்காவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இல்லை, நெதர்லாந்தில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் இல்லை, டென்மார்க், இன்னும் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் சொல்லிட்டாங்க. எந்த நாடாவது சொந்தமாக ஏரோப்ளைன் இல்லாமல் இருக்குமாங்க? என்னங்க கொடுமையாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து சீமானுடைய கேள்வி, நம்ம கேள்வி இல்லை. சீமானுக்கு நமக்கு ரொம்ப தூரம். சீமான் கேட்டது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி கேட்டதுனால நம்ம அந்த காணொலிக்கு பதில் சொல்கிறோம். இது வந்து அதனால் நம்ம அவருக்கு பறிஞ்சு பேசுகிறதா யாரும் நினச்சிக்காதீங்க. அவருக்கு நமக்கு ரொம்ப தூரம், நெருங்கி தான் இருந்தோம். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஒரு கேள்வி, ஏர்போர்ட்டே இல்லை, ஏர்வேஸே இல்லை, இந்த ஊருக்கு எதுக்கு ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரைட்டு, நல்ல கேள்வி. இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருந்துச்சிங்க, சொந்தமாக இருந்தது, நம்ம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக விற்றுட்டோம். விற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒன்று புதுசாக ஒன்று ஏற்பாடு பண்ணணும், அதை சீக்கிரம் பண்ணிடுவாங்க. அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த ஊரில் இல்லை, அந்த ஊரில் இல்லை, பரமத்தி வேலூரில் இல்லை, பாரிஜாத பூவில் இல்லை. இதெல்லாம் பதில். அதெல்லாம் ஏன்னா அவன் அம்மனமாக திரியிறானா, நம்மளும் அம்மனமாக தெரியணுமா? இல்லை அவன் ஊர் மேலே போகிறான்னா நம்மளும் ஊர் மேலே போகணுமா? ஏன்னா அவன்கிட்ட ஃப்ளைட் இல்லைன்னா இவன் நம்மள்கிட்ட ஃப்ளைட் இல்லாமல் இருக்கணுமா? யார் எந்த நாட்டில் ஃப்ளைட்டு இல்லை? என்ன ஆதாரம் இருக்குது? பேசுறதெல்லாம் பொய்யா பேசுவாங்க. எல்லா நாடும் ஏரோப்ளேனும் வச்சுருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து நம்மள்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. சட்டவிரோதமாக குடியேறிய இந்திய மக்களை நம்ம அவங்களுடைய போர் விமானத்தில் அனுப்பிச்சி விட்டாங்க. போர் விமானங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து இந்த அர்ஜென்ட் ஆத்திரத்துக்கு கொண்டு போய், போர்க்காலங்களில் அர்ஜென்ட் ஆத்திரத்துக்கு கொண்டு போய் வெப்பன்ஸு சப்ளை பண்ணுறது, மிலிட்ரிக்காரங்களை சப்ளை பண்ணுறது, மிலிட்ரிக்காரங்களுக்கு தேவையான அந்த திங்ஸு, உடை, அது இது, லொட்டுலொஸ்க்கு, சாப்பாடு, போக்குவரத்து, ப்ரெட்டு, சிகரெட்டு, இந்த ரம்மு, விஸ்கி, இதெல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த விமானம், போர் விமானங்கள். குண்டு போடுற விமானம் வேறு. மிலிட்ரிக்காரங்களை கூட்டிகிட்டு வர்றது, மிலிட்ரிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிறது. இப்போ காஷ்மீரில், இப்போ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. இங்கேருந்து நம்ம காஷ்மீரில் மேலே லடாக்கில் காவல் கேட்குறாங்க. அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இத்தியாதிகளை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ளைட் வச்சுருப்பாங்க.
நிறைய ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு சீட்லாம் இருக்காது. குப்பை மாதிரி உட்காந்துக்கிட்டு போக வேண்டியது. சாமானை போட்டு போகிறது தானேங்க அது. சாமான் அடிக்கி தூக்கிட்டு போகிறது தானே. அதில் வந்து சீட்லாம் இருக்காது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் மிலிட்ரிக்காரங்க உட்காரதுக்கு இது போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளவுதான் இருக்கும். மற்றபடி நடுவில் சாமான் தான் எடுக்கிறது. அந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம மக்களை அதாவது 300 பேர் தான் அந்த ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் 450 பேர்த்த ஏற்றி அடித்து அதில் கீத்ரூம் எதுவுமே இருக்காது. எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது. ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது. குப்பையாக அள்ளி கொண்டு போய் நம்ம ஊரில் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க. காஷ்மீரில் ஒரு தடவை இறக்கி விட்டு போனாங்க, 2-3 தடவை இறக்கி விட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அவைக்காரங்க சட்டவிரோதமாக குடியேறிகளை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நாட்டை கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்கணும். ஐயா இந்தியா வாங்க வா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க. இவங்களால நம்மளால் பராமரிக்க முடியாது. பராமரிக்க முடியுது இல்லையா, உன் நாட்டிலேருந்து எதுக்கே தேவையில்லாமல் எங்கள் நாட்டில் வந்து சட்டவிரோதமாக குடியேறாங்க, நீ கூட்டிகிட்டு போயா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கணும். ஆடு மாட்டை ஏற்றி கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்கி விட்றாங்களே, பட்டியில் அடைச்சி கொண்டாந்து இறக்கி விட்றாங்கல்ல, வேனில் மாடுகளை எருமை மாடுகளை விற்பனைக்கு கொண்டு போவீங்க தெரியுங்களா. 2 மாடு தான் அதில் தாராளமாக நிற்க முடியும். ஆனால் 4 மாடு ஏற்றி நிற்க வச்சுருப்பான். ஏன் கீழே அதாவது எப்படின்னா அது டைட்டாக இருந்தால் தான் கீழே படுக்காது, படுத்த இடம் பத்தாது. அதனால் டைட்டாக 2 மாடு நிற்கிற இடத்துல 5 மாட்டை நிற்க வச்சுருவாங்க. அப்போது அங்கிட்டு ஆட முடியாது, அசைய முடியாது. ரொம்ப ரணவேதனையாக இருக்கும் அதுக்கு. மாட்டுக்கு எப்படின்னா மனுஷனை யோசிச்சு பாருங்கள். அப்போ அரசாங்கம் கூப்பிட்டு அரசாங்கத்தில் கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டா நம்ம கௌரவமாக கூப்பிட்டு வந்துடுவோம். நிறைய நாடுகள் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, என் கைதிகளை நீ வந்து ஏற்றிலாம் அனுப்பக்கூடாது, நாங்கள் எங்களோட விமானத்தை வச்சு நாங்கள் ஏற்றிக்குவோம். இந்த ஆடு மாடுகளை ஏற்றி கொண்டாந்து அனுப்புகிற மாதிரி மரியாதையாக அனுப்பிச்சி விடணும், கௌரவமாக கொண்டாந்து இறக்கி விடணும். அப்படி முடியலையா மூடிக்கிட்டு இருக்கணும், நாங்கள் வந்து ஏற்றி கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடு வந்து கூட்டிகிட்டு போயிருக்குங்க அமெரிக்கா. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத நான் பேசலை. அப்போ அந்த நாட்டுக்கெல்லாம் சொந்தமாக ஃப்ளைட் இருக்கவங்க தானே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. உனக்கு ஃப்ளைட் இருந்திருந்தா ஒரு 4 போயிங் ஜெட்டு இந்தியன் ஏர் இந்தியாவில் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்து, இந்திய அரசுக்கு சொந்தமாக இருந்து ஒரு 4-5 ஃப்ளைட் அனுப்பிச்சி விட்ருந்தீங்கன்னா கௌரவமாக சீட்டில் உட்காந்து அந்த நம்மளுடைய குடிமக்கள் வலிக்காமல் வருவாங்கள்ல. இவங்க போனது குத்தம்னா அது வேறு விஷயம். ஏதோ ஒரு பொழப்புக்கு போயிட்டாங்க. நம்ம வேலை வெட்டி இந்த கவர்மெண்ட் மானங்கட்ட கவர்மெண்ட்டு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்ன மானங்கட்ட மரியாதை கட்ட கவர்மெண்ட்டு அந்த வேலையை கொடுத்துருந்தா அவங்க ஏங்க அங்கே போகிறாங்க, விளையாட்டுக்கு போகிறாங்க, மாடு மேய்க்கவும் ஒட்டகம் மேய்க்கவும் சாணி எல்லவும் வீட்டில் போய் பண்ணை அடிக்கவும் எதுக்கு போகிறாங்க? போயிருக்க மாட்டாங்கல்ல, தேவையில்ல. அப்போ போகிறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, பாலணும், பொழைக்கணும், வயிறு இருக்குது, சாப்பிடணும், அதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் போகிறவங்கள அவங்க எப்படி அனுப்பிச்சி விட்டாங்க? மிருகங்களை விலங்குகளை ஏற்றி அனுப்புகிற மாதிரி எல்லாம் கும்பலை கொண்டாந்து ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. காரணம் என்ன? நம்ம லட்சணம் அவ்வளவு தான், நம்மளுடைய வல்லமை அவ்வளவு தான். சின்ன நாடு குட்டி நாடுங்க பேர் ஞாபகத்தில் நடந்து அந்த நாட்டோட அதிபர் சொன்னார், என்னுடைய குடிமக்களை நாங்கள் கூட்டிக்கிறோம், நீ அனுப்பிச்சிடுற மாதிரி இருந்தால் மரியாதையை கொண்டு வந்து அனுப்பிச்சி விடு, இல்லை அப்படின்னாக்கா நீ அனுப்பாதான் நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சின்ன குட்டி நாடு தான், பேர் என்னன்னு தெரியல, ஞாபகத்தில் இல்லை. அப்போ சின்ன நாடுகள்லாம் போய் சொல்லும்போது அப்படியே 56 இன்ச்சு அப்படியே வெட்டி முறித்து அறுத்து தள்ளிடுறோம். அறுத்து தள்ளிட்டோம், நாங்கள் அப்படியே மானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறோம். நாங்கள் வந்து எப்படியாப்பட்ட ஆளுங்க, நாங்கள் அந்த காலத்திலே ஏரோப்ளேன் ஓட்டினோம். எந்த காலத்தில்? மகாபாரதம் ராமாயண காலத்தில் புஷ்ப விமானத்தை ஓட்டினாங்களாம். என்னங்கடா கதை சொல்கிறீங்க? இப்போ எங்கடா ஏரோப்ளேனு? 1932 நினைக்கிறேன், 1932 தான், கரெக்டு. 1932 உள்ள இந்தியாவில் முதல்ல ஜேஆர்டி டாட்டா அப்படிங்கிறவர் அவருடைய சொந்தமாக அவருக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஏரோப்ளேன் கம்பெனி நடத்தணும் அப்படின்னு அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது. 1932 வெள்ளைக்கார ஆட்சியில் சுதந்திரத்துக்கு முன்னாடி. 1947 சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வராரு. ஜவஹர்லால் நேருடைய அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசித்து நமக்கு ஒரு ஏரோப்ளைனு, நமக்கு இந்திய அரசுக்குன்னு ஒரு ஏரோப்ளைன் இருந்தால் நல்லா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 1953 நேருவால் அரசுடைமை ஆக்கப்பட்டது, டாட்டா கிட்டேருந்து வாங்கி அரசுடைமை ஆக்கப்பட்டது.
கரெக்டாக 68 வருஷத்துக்கு அப்புறம் 2014 ஆட்சிக்கு வந்த மோடி 2014 இது வரைக்கும் வந்தது. இது வரைக்கும் வந்து 2022ஆம் ஆண்டு அதை வந்து அந்த நிறுவனத்தை வந்து விற்றுட்டார். 20,000 கோடிக்கு விற்றுருக்காரு. டாட்டாட்ட கொடுத்துட்டார். டாடா கம்பெனி எங்கேருந்து வாங்கினாலும் அங்கே கொடுத்துட்டாரு. இது எவ்வளோ பெரிய உத்தமமான காரியம் தெரியுங்களா? பயங்கரம். அப்படியே இந்த மாதிரி காரியம்லாம் உலகத்தில் வேறு யாராலையும் பண்ண முடியாது. இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஏண்டா ஒரு அரசாங்கம் ஒரு தனியார்கிட்ட இருந்து வாங்கி ஒரு அரசாங்கம் அதை அரசு சொத்தாக மாற்றுது. அரசாங்கத்திட்ட இருந்த சொத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து கொண்டு போய் திருப்பி தனியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு இந்த நாட்டின் பாதுகாவலர்களாக இருப்பீங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் பதில் எப்பட்றா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அஸ்வத்தாமனை வந்து நம்ம வந்து மரியாதையாக தான் பேசணும். ஒரு பிஜேபியில் ஒரு நல்ல மனுஷன் தான், ஒரு பெரிய லீடர் தான். ஆனால் பேசுகிறதுக்கு ஒரு அளவு வேணாமா? வச்சு அவன் வந்துடுங்க, இப்போ அதுக்கு ஒரு கால நேரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போ. அதை விட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொது அறிவு இருந்தால் அப்படி பேசுவாங்களே. எதுக்கு பொது அறிவு வேணும்? உங்களுக்கு முதல்ல பொது அறிவு இருக்குதா? சீமானுக்கு இருக்குது, இல்லை அது ரைட்டு விட்டு பேசிக்கலாம். உனக்கு முதல்ல பொது அறிவு இருக்கா? எந்த நாட்டில் அமெரிக்காவை, எந்த நாட்டில் வந்து ஏரோப்ளேன் சொந்தமாக இல்லாமல் இருக்குது? சரி, அவன்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து இல்லாமல் விட்டுருவோமா? அவன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறான், நம்மளும் போய் பிச்சை எடுக்கலாமா? அவன் எவனையா பிடிச்சிக்கிட்டு உருவுறான், நம்மளும் போய் அவனை பிடிச்சிட்டு உருவலாமா? என்னையா கேளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? காணொலியில் உட்காந்துக்கிட்டு இருந்த கம்பெனியை கொண்டு போய் நட்டம் வருது, நட்டங்கிற பேரை சொல்லிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பிஎஸ்என்எல் எடுத்துக்கோங்க. இந்தியா முழுமைக்கும் இந்த ஒளிபரப்பு அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தன்னகத்தே கொண்டது பிஎஸ்என்எல். சந்து பொந்து இண்டு இடுக்கு மூளை முழுக்க எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வீச்சை வந்து வலைவீச்சு மாதிரி பரப்பி வச்சுருக்குது இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல். அந்த டவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைவேட்டை விட்டு இது பண்ண சொல்கிறது. அந்த டவர்களெல்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பிஎஸ்என்எல் டவர்லாம் எல்லாம் தனியார் கம்பெனிகள். ஜியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதுக்கு கொடுக்க வாடகை கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை அந்த கம்பெனிக்கு. துப்பு இல்லாமலாம் இல்லை. எதுக்கு கொடுக்கணும்? கவர்மெண்ட்டு தானே, நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மிதப்பு, தெனாவட்டு, திமிரு. அது என்ன பண்ணிட்டாங்க? நட்டம் வருதுன்னு 4Gயே கொடுக்கலங்க, 3Gயே கொடுக்கலங்க. 2G ஸ்பெக்ட்ரமுக்கு அப்புறம் இவங்க வந்து அதில் அந்த பிரச்சனையிலேருந்து அது அப்படியே தாங்க, பிஎஸ்என்எல் அப்படியே தாங்க இருக்குது. 3G கூட கொடுக்கலங்க, 4G கூட கொடுக்கலங்க. இப்போ தாங்க 4Gயே கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு வருஷமோ 2 வருஷமாக தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ரைவேட் கம்பெனிலாம் 5G எல்லாம் தாண்டி இப்போ அடுத்து 6Gக்கு போகிறாங்க. 6G 7Gக்கு போக போகிறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து 4Gலேயே இன்னும் சுற்றுது, சுற்றுது. ஏன்னா நான் பிஎஸ்என்எல் தான் வச்சுருக்கேன். சொயன்னு சுற்றுது. நீ எப்போ போட்டாலும் 4 சுற்று சுற்றாமல் உங்களுக்கு நட்டு கிடைக்காது. அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல தான் இருக்கும், பக்கத்தில் போனாக்கா கிடைக்காது. இதே மாதிரி தான் எல்லாம். இப்போ பிஎஸ்என்எல் நட்டாங்க. நீ ஏன் 4Gயை கொடுக்கல முதல்லையே? ஏன் 5G என்ன பிஎஸ்என்எல் கொடுக்காம இருக்க? கொடுத்து அந்த நிறுவனம் எப்படி சம்பாதிக்கும்? எப்படி வாரும்? பொதுத்துறை நிறுவனம் எப்படி வாரும்? அரசாங்கத்துக்கு லாபம் தானே, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு லாபம் தேவையில்லை. தனியார்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும். அதானி, அம்பானி இவங்க தான் நல்லா இருக்கணும். அரசாங்கத்துக்கு வரவே கூடாது பணம். அரசாங்கத்தை ஒழிக்கணும், அரசாங்கத்தை குழி தோண்டி புதைக்கணும், அரசாங்கமே இருக்கக்கூடாது. இதே கதை தான், இதே கான்செப்ட் தான் ஏரோப்ளேனுக்கும். ஏரோப்ளேனில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா வந்து இண்டிகோ, கிங்ஃபிஷரு இந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்டை கொடுத்து அவங்கள வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த அரசாங்கம் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் 10 ரூபா சார்ஜ் பண்ணதுன்னா அவன் 15 ரூபா சார்ஜ் பண்ணுவான். அரசாங்கம் 20 ரூபா சார்ஜ் பண்ணால் அவன் 25 ரூபா சார்ஜ் பண்ணுவான், 30 ரூபா சார்ஜ் பண்ணுவான். அவன் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இது இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்யும். ஆனால் தனியார் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பணத்தை மாதிரி தானே நோக்கம், அதுக்கு தானே வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? 10 ரூபா டிக்கெட்டை வந்து 20 ரூபாம்மா.
நம்ம வாங்கி தான் ஆகணும், தலையெழுத்து. ஏன்னா இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு ஆட்சியின் கீழே இருக்கிறோம்ல, இந்த மாதிரி கேவலமான ஆட்சியின் கீழே இருக்கிறோம்ல, அப்போ நம்ம வாங்கி தானே ஆகணும். சொல்கிறாரு பாருங்க அந்த ஆள் வாய் கூசாமல். அமெரிக்காட்ட இருக்கா, ஆப்பிரிக்காட்ட இருக்குதா, ஐஸ்லாந்தில் இருக்கா, நியூசிலாந்தில் இருக்குதா, டென்மார்க்கில் இருக்குதா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஏரோப்ளேன் சொந்தமாக இல்லை. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், திருப்பி என்ன சொல்கிறாரு, ஏன் பிஎம்மு மந்திரிகள்லாம் வந்து இறங்குறாங்கல்ல, அந்த ஃப்ளைட்லாம் இந்தியாவோட ஃப்ளைட் இல்லையா? நம்ம நம்ம யார், அந்த அது என்னது, போர் விமானங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏரோப்ளேன் இல்லையா? போர் விமானங்களுக்கும் மக்கள் ஏற்றிட்டு போகிற பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? என்னடா அப்படி பேசுகிறீங்க? எதுக்குடா அப்படிலாம் பேசுவீங்க? எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன மனசில் நினச்சிட்டு பேசுகிறீங்க? ஒரு நாடு, இவ்வளோ 150 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு, அந்த நாட்டை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு கேள்வி பதிலாக. இதுக்கு பொது அறிவு வேணுமா? எப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஏங்க, சொந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நியாயமாக பேசணுமா இல்லையாங்க? எந்த விதமான நியாயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இப்படி பொத்தாம் பொதுக்கில் புறம்போக்குத்தனமாக பேசிட்டு போனால் என்னங்க அர்த்தம் அது? இந்த மாதிரி தாங்க பொதுத்துறை போல பேங்க் பூரா எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் கொடுக்க போகிறாங்க, தனியாரில் கொடுக்க போகிறாங்க. பேங்கை பூரா கொண்டு போய் தனியாரில் கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி தான் நடக்க போது எல்லாமே. மக்களுடைய கவனமாக மக்களாகிய நாம் தான் வந்து கவனமாக சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.